Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. அவர் கேட்கறது என்னன்னா, நீங்க ஒரு முதலமைச்சராக ஒரு விவசாயத்தை சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உங்ககிட்ட பேச வராங்க, நீங்க பேச கூட மாட்டேங்கிறீங்க. அவர் வைக்கிற கோரிக்கை தான், முதல்ல அவங்க சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். நீங்க வந்து பரந்தூர் வரவே கூடாதுங்க, முடிச்சுடா நீ அப்படின்னு சீமான் என்ன சொன்னார்ல, அப்படிலாம் கூட பேசல. அவர் ஜனநாயக முறைப்படி உங்களுக்கு வாக்களித்த மக்களின் கோரிக்கைகளை கேளுங்கள். அது எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு சொல்றாரு அப்படின்னா, அவர்களோட கூட்டணி அவ்வளவு பலமாக இருக்குன்னு மக்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு இப்போ ஒரு 35% அப்படின்னா கிட்டத்தட்ட 2ஆம் இடத்தை நோக்கி விஜய் நகர்ந்து விட்டாரா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட இல்லை, அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. போட்டியே தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான், புரிஞ்சுக்குங்க. தமிழகத்தை மீட்டெடுப்போம் சொன்னார்ல, அது தமிழகத்தை மீட்டெடுக்கல, அதிமுகவை மீட்டெடுக்க தான் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் பதறி போயிருக்காங்க அப்படிங்கிறீங்களா? அவர் கட்சி ஆரம்பிச்ச இன்னைக்கு பதறி போல 2024 பதறி போய் தான் உட்காந்துருக்காங்க அன்னிலேருந்து. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர்ல ஏர்போர்ட் அமைக்க அனுமதிக்க முடியாது, நிச்சயமா மக்களுடனும் விவசாயியுடனும் இணைந்து நாங்கள் போராடுவோம், அந்த 1500 குடும்பங்களுக்கு பக்க துணையாக தாவேகா இருக்கும்னு சொல்லி வந்தாரு. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அபிஷியலா வந்து பத்திரப்பதிவு துறையில் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு நிலங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் பார்க்கும்போது, அப்போ அங்குள்ள மக்களில் ஒரு சிலர் வந்து நிலத்தை கொடுக்க முன் வந்து விட்டார்கள். இது எப்போ நடந்துச்சுன்னு தெரியணும்ல. ஸோ பத்திரப்பதிவு இந்த இஷ்யூஸ் அது இருக்கலாம், நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் எடுக்க முடியாது. அதில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு லேண்ட் இருக்கும், அவங்க விவசாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி வராது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், மூடி கிடக்கும் அந்த லேண்டு. இல்லை அவங்கெல்லாம் வானம் பார்த்த பூமி, ஏதாவது ஒன்று வானம் பார்த்த பூமி இல்லை, அது நல்ல தண்ணி உள்ள பூமி தான், விளையிற பூமி, பொன் விளையிற பூமி மாதிரி தான் அதுவும், அது நெல் விளையிற பூமி தான். அவங்க வந்து தொழில் மாற்றி பையன் படித்து கிடிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு உட்காந்துருப்பான், நமக்கு எதுக்கு இனிமே அப்படின்ட்டு கூட விற்றுட்டு போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர, அது ஓவராலாக பார்த்த வரைக்கும் யாரோ 1-2 பேர் கொடுத்துருக்கலாமே தவிர உடனே எல்லா மக்களும் சேர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு தான் 1000 நாளுக்கு மேலே வந்து போராடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கேட்குற பணத்தை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் 2 மடங்கு 3 மடங்கு கூட கொடுக்க ரெடியாக இருக்குது. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அவங்க 3 லட்ச ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்கிற விவசாயிக கூட்டம் தானே அது. அதுதான் நாங்கள் அதை தானே சிறப்பாக பார்க்குறோம். நம்ம பணத்தை தாண்டி என்ன அதுக்கான ஒரு மரியாதை இருக்குல்ல. அவன் செய்கிற அந்த என்னோடய பாரம்பரிய விவசாயம்டா, நான் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கேன்டா, இதை நான் எப்படா விட்டு போவேன், இதை நான் விட்ட நாளைக்கு அவன் சோத்துக்கு என்னடா பண்ணுவேங்க நீங்கள் அப்படின்ற அந்த ஒரு மனிதாபிமான அடைப்பிலையும் தான் செய்யும் செயல் அந்த விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, அது நம்மளை பொறுத்த மட்டும் விவசாயம், அவனை பொறுத்த மட்டும் அவனுக்கு வந்து அது கடவுள் மாதிரி. நான் ஒரு விஷயத்த செய்கிறேன், நான் உற்பத்தி பண்ணுற சாப்பாடு 4 பேருக்கு வயிறாகுது, பணம் வருது போதை தாண்டி தான் செய்யும் செயல் சமுதாயத்துக்கு உபயோகமாக இருக்குது. இந்த அரசாங்கம் மாதிரி டாஸ்மார்க்கை நடத்தலை, தானே திறந்து வச்சுக்கிட்டு உபயோகமாக இருக்குன்றதுக்கு, அது உபயோகம் இல்லை, இது உபயோகம் அந்த விவசாயி. அப்படி இருக்குன்றவன் எப்படி விட்டுட்டு போவோம், அதுதான் நாங்கள் பார்க்குறோம் நம்ம மெயினாக. ஸோ அதை தாண்டி அண்ணனோட பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஆனால் விஜயனாவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னை நம்பி ஒரு கூட்டம் வந்துருச்சு, ஒரு விவசாய கூட்டம் என்னை நம்பி வந்துருக்கு, என்னை மதித்து பள்ளியேறி வந்திருக்காங்க, என்னை பார்க்கறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஒரு கோரிக்கையாக. அதை நான் தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அந்த தீர்வு அரசியல் அவர் எடுக்கிறார். அதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல, சிஎம் சார் அவர்களே தயவு செய்து நீங்கள் இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நான் அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா பொதுக்குழுவில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு முதல்ல என்ன சொன்னாங்க, அவர் பேசும்போது யார் பேரையும் குறிப்பிட மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரா, இவருக்கு என்ன பயமா, ஏன் யார் பேரும் கூப்பிடாம அப்படி ஏதோ மெத்தனை போக்கில் ஏதோ பொத்தாம் பொதுவாக அரசியல் பண்ணுறாருன்னு. உடனே சிஎம் ஸ்டார் பேர் தானே பிரச்சனை இருந்தால் பேர் சொல்கிறேன்னு சொன்னேன். சொன்னோடனே அதுக்கு ஒரு விமர்சனம், அது எப்படிங்க ஒரு நாட்டோட முதலமைச்சரே பேர் சொல்லி கூப்பிடலாமா, அவர் கிட்டத்தட்ட உங்கள் அப்பா வயசாகுது, உங்கள் அப்பா இப்படி தான் பேர் சொல்லி கூப்பிடுங்களான்னு. இந்த வாட்டி எல்லாமே சிஎம் சாருன்றார். அப்போ இந்த விமர்சனத்தை பார்த்துருக்காரு. அப்போது அது தவறில்லை, இருந்தாலும் அதை ஏன் பேசு பொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்றத ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு தலைவனாக இருக்கார்.
கரெக்டாக இது அப்போது அதே மாதிரி இங்கே நம்மளை கேட்டு நம்பி ஒருத்தர் வந்து கிழுங்கும்போது நான் அவர் கூட நிற்பேன், இது என்ன நடந்தாலும் இதை நான் ஃபேஸ் பண்ண ரெடின்றாரு. சொன்னார் இல்லையா, இதோட இது பின்விளைவுகள் எதுவாக நான் ஃபேஸ் பண்ண ரெடி சார் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக கைதியாவர். முதலமைச்சர் என்பது தலைமைச் செயலகத்தை போய் முற்றுகையிட போகிறாங்க, அது நோக்கி பயணிக்கிறாங்கனால ஆப்வியஸ்லி அரெஸ்ட் தானே. அப்போ அதுதானே சொல்கிறாரு, நான் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிறதுக்கு கூட ரெடி, ஆனால் என்னை நம்பி வந்தவனுக்காக நான் களத்தில் நிற்பேன், அவர் கூட நான் பயணிப்பேன், அவங்களுக்காக நான் வந்து போராடுவேன்னு சொல்லுவார். இதுதானே உண்மையான விஷயம். இதை தான் நம்ம பார்க்கணும். இது எதுவுமே பார்க்கல. சொல்கிறேன் ஜென்ரலாக பார்க்கும்போது இப்போ கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தை வந்து விஜய் மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பாராம். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கான முடிவுகள் எடுக்கலை, அதற்கான தீர்வு எடுக்கலை. அவர் வந்து தீர்வை கூட கேட்கல, தெளிவுபடுத்துகிறார். இது வந்து சும்மா உட்கார்ந்தெல்லாம் ஒரு நாளில் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை. ஏன்னா இது வந்து மத்திய அரசு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும், உட்காந்து நிறையா பேச வேண்டியிருக்கு. அவர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு முதலமைச்சராக ஒரு விவசாயத்தை சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உங்ககிட்ட பேச வராங்க, நீங்கள் பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. அவர் வைக்கிற கோரிக்கை தான், முதல்ல அவங்க சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். நீங்கள் வந்து பரந்தூர் வரவே கூடாதுங்க, முடிச்சிடா நீ அப்படின்னு சீமான் என்ன சொன்னார்ல, என்னை மீறி போயிடுவீங்களா, அவள் தான் நீங்கள் அப்படி இப்படின்ல அப்படிலாம் கூட பேசலை. அவர் ஜனநாயக முறைப்படி உங்களுக்கு வாக்களித்த மக்களின் கோரிக்கைகளை கேளுங்கள். இதே முதலமைச்சர் தானே சொன்னார் 2021 பிரச்சாரம் போது, இதோ இங்கே தான் இருக்குது பீச் பக்கத்தில் தலைமைச் செயலகம் கோட்டை, கதவு திறந்தே இருக்கும், எப்போ வேணாலும் வாக்கிங் பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கன்னாரு. இன்றைக்கி இதே பரந்தூர் ஆட்கள் வந்து விவசாயிகள் போகும்போது அங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 3 தடவை 4 முறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே நிறையா பேர் நோட்டட், நிறையா பேர் மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் தனி. அவர் கேட்குற கேள்வி என்ன, ஒரு கோரிக்கையோடு வராங்க, அந்த கோரிக்கையை காது கொடுத்து கேளுங்க, ஃபஸ்ட்டு பேசுங்க அவங்களோட. இது வரைக்கும் நீங்கள் பேசுகிறல்ல, அந்த கோபத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ நீ என்ன மக்களுக்கான முதலமைச்சர்? அப்போ என்ன நீங்கள் மக்களுக்கான முதலமைச்சர்? 1500 குடும்பம் அதனால் பாரு, அப்படியே ஒரு 1 லட்சம் குடும்பம் தான் ஓடி போய் உட்காருவீங்களா? அப்போ ஓகேவா உங்களுக்கு? அப்போ ஓட்டை வச்சு தான் கணக்கெடுப்பீங்களா நீங்கள்? மக்களை வந்து வெறும் வாக்கு இயந்திரமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு போடக்கூடிய ஒரு வாக்கு இயந்திரம் அப்படி கணக்கு வருமா? ஸோ அவர் என்ன அதை தான் சொல்கிறார், நான் அரெஸ்ட் ஆகி, ஏன்னா சிஎம் வீட்டை முற்றுகையிட்டீங்களா, சிஎம் வீட்டில் கோட்டையை முற்றுகையிட்டாலும் அது சாதாரண அரெஸ்ட்டில் ரிமாண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண்ணலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. பண்ண மாட்டாங்க, பட் பண்ணுறதுக்காக அதை கூட ஃபேஸ் பண்ண நான் ரெடின்னு சொல்லுவார். நான் கைதி ஆனாலும் நான் என்னை நம்பி வந்தவர்களுக்காக நான் போராடுவேன், களத்தில் நிற்பேன் தான் சொல்லுவார். சமீபத்தில் தாவேகாவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாவேகாவுக்கு இப்போதே 25% வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறாரு. எதன் அடிப்படையில் 25% வாக்கு இப்போவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். வேணா நீங்கள் ஒரு எலெக்ஷன் எடுத்துங்க, டம்மி எலெக்ஷன், ப்ரீ எலெக்ஷனு, அது தெரியும் 25 தாண்டுதா இல்லை கீழே போகுதா அதுக்கு மேலே போகுதான்னு. இல்லை, ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாதானே வந்து அதை பர்சன்டேஜாக நம்ம வந்து கருத வேண்டிய தேவையில்லை. ஒரு கட்சி அவங்களோட கான்ஃபிடென்ஸை அவங்கவுங்க கொடுப்பாங்க. நான் கட்சி ஆரம்பித்த முதல் நாளே 15% சொல்லிட்டேன். எல்லோரும் சிரித்தாங்க, நான் போட்டு கணக்கு கூட காமிச்சிட்டேன். எல்லாமே பர்முண்டேஷன் காம்பினேஷன் தானே. இன்றைக்கி போடும்போது ஒரு கணக்கு போடுறோம், 25% இருக்குன்னா இருக்கும், இல்லாமல் போக வாய்ப்பு இல்லையே. எல்லா ஊடகங்கள் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு பத்திரிகை ஊடகம், பிரபல பத்திரிகை ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு, ஒரு வீடியோ சேனல் ஒன்று, யூடியூப் சேனல் ஒன்று ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு, அது 2வது வாட்டி நடத்துது. இப்போது முதல் தடவை நடந்துச்சு, இப்போ 2வது வாட்டி நடத்துது. வேற ஒரு யூடியூப் சேனல் நடத்திருக்கு. அப்புறம் மக்களிடம் கருத்து கேட்கறதுக்கான சில யூடியூப் சேனல்ஸ் போல் ஒரு பிரபல சேனல், நியூஸ் சேனல் ஒன்று நடத்தியிருக்கு. ஸோ இது இல்லாமல் வெளியிலேருந்து, தமிழ்நாட்டை இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு நேஷ்னல் மீடியாவுக்கு நடத்தியிருக்கு. எல்லாமே 20% கொடுக்குறாங்கல்ல, 20 குறைவே இல்லை யாருமே எங்கேயுமே. ஸோ அப்போ நிச்சயமாக இருக்குது. ஆச்சு இப்போ அவர் களத்துக்கு வந்துட்டார், இந்த மக்கள் போய் யார் போய் பார்க்குறாங்க? ஒரு தலைவர் மேலே எப்போ நம்பிக்கை வரும் மக்களுக்கு? எனக்காக வேலை செஞ்சு கொடுப்பான், எனக்காக என் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே போகிறாங்க. ஜாக்டோஜி அமைப்பை போய் பார்த்துருக்காங்க, பரந்தூர் விவசாய நிலைய அமைப்பை போய் பார்த்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் அதிலே காட்டுதில்ல, யாரை தேடி போகிறாங்க? அவங்க முதலமைச்சரை தேடி போயிருக்காங்க, ஒத்து வரல, நடக்கலை, அவரை பார்க்க முடியல. அப்போ கண்டிப்பாக அடுத்தது யாருன்ற போது, ஸோ இவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அடுத்த முறை வந்து அவர் செஞ்சு கொடுப்பாரு, இன்னும் 8 மாதம் தானே அப்படின்ட்டு இப்போயே போய் கோரிக்கையை வைக்கிறாங்க. நம்ம அதுதானே பார்க்கணும். அப்போ மக்களோட கான்ஃபிடென்ஸ், மக்கள் யார் பக்கம் திரும்புகிறாங்க? அடுத்து ஜெயிக்க போகிற தலைவன் பக்கம் திரும்புகிறாங்க. அது ஆப்வியஸ்லி விஜய் தான். அப்போது அந்த 20% என்பது போகுது, அது மேலும் அதிகரிக்கக்கூடும். ஆனால் இந்த 2026 எலெக்ஷன் வந்து ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்குறோம், அது 2 பேருக்கு கொடுனா எவ்வளோ கொடுப்பீங்க? 2 பேருக்குன்னா பாதி தான். அதான் எவ்வளோ? 50. 4 பேர் கொடுக்கணும்னா 25. சூப்பர், கரெக்டு இல்லையா?
இப்போ ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலில் அதிகமாக வாக்கு, இப்போ நீங்கள் சொன்ன 2 பேர் இப்போ இதே எலெக்ஷனுக்கு 100 பேர் சேர்ந்து ஒரு வாக்களிக்கிறான் வச்சுங்க. அது 2 பிரதான கட்சி தானே இருந்துச்சு, திமுக அதிமுக. அதில் 51 யார், 49 ரெண்டாவது, 51 ஒன்றாவது. யார் 51 வாங்கினாங்களோ அவங்க தான் வெற்றி. ஆமாம். இப்போ 4 பேர் திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர். அப்போ 25% 4ன்றது. அப்போ 26% யார் வாக்கு வாங்குறாங்களோ அவங்க தானே வெற்றி. ஆமாம். இதான் ஜனநாயக முறைப்படி ஹையஸ்ட் ஓட்டு யாரு. எல்லாரும் 25 வாங்கியிருக்காங்க, 3 பேர் 25 வாங்கியிருக்காங்கப்பா, ஒருத்தர் 26 வாங்கி 24பா, ஒருத்தர் 26 வாங்கியிருக்காரு அப்படின்னா அப்போ அவர் தானே வெற்றி. கரெக்டா? அப்போ அவர் தானே ஆட்சி அமைப்பார். அப்போ இந்த எலெக்ஷன் இன்னும் கம்மியாகும். 51 வாங்கணும் ஜெயிக்கிறதுக்குன்றது போய் 26க்கு வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் 51 பெருசாக இருக்கும், ஆனால் ஒருத்தர் 2 பேருக்கு தான் சண்டை. ஸோ வாய்ப்புகள் அதிகம். இப்போது 26 தான் வாங்கணும், ஆனால் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா 4 பேர் இருக்கிறான் போட்டியில். அதனால தான் 10 மாதம் எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னாடியே ஆளுங்கட்சியான திமுக எதிர்கட்சியான அதிமுக இப்போலேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பித்து தெருவாக போகிறாங்க. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடுனும், இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணம். ஆமாம், இதெல்லாம் எப்போ வரும்? 2021 நம்ம வந்து விடியல், அது என்னது விடியல் அரசு அப்படின்றதும் என்ன, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறான்றதும், விடியல் ஆட்சி அப்படின்றதும், அதே மாதிரி அவர் என்ன வெற்றி நடை போடும் தமிழகம் எப்போ வந்து தெரிஞ்சுது? 2021 ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுக்கு பிப்ரவரி மாதம் தான் நமக்கு தெரியும். எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் போது தான் நமக்கு தெரிய வந்துச்சு. ஜனவரியில் ரொம்ப பிரபலமானது அப்போ தான் ஆரம்பிச்சுது ஆல்மோஸ்ட். இப்போ 10 மாதம் முன்னாடியே அவர் ஓரணியில் தமிழ்நாடு, அது எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு சொல்கிறார் அப்படின்னா அவர்களோட கூட்டணி அவ்வளோ பலமாக இருக்குன்னு மக்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு பாடம், அவங்க எடுக்கிற இது. ஸோ இல்லைடா இவங்க தானே, ஏன்னா எல்லாரும் ஒரே பக்கமாக இருக்காங்கடா, அந்த கூட்டணி கரெக்டாக இருக்குடா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குடா, ஒரே மாதிரி இருக்காங்க, ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். அப்படின்னா உங்கள் அரசாங்கம் சரியில்லைன்னு இவர் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காரு. இதனை போது அப்போ 2 பேர் எப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க? ஏன் இதெல்லாம் முன்னே ஆரம்பிக்கல? 21 ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி 2016 கூட இதெல்லாம் ஆரம்பிக்கலையே, ஏன் 26 ஆரம்பிக்குது? அப்போ விஜயனான்ற ஒரு மனிதனோட இம்பாக்ட் பயங்கரமாக கொடுக்குது. இதுக்கு முன்னாடி வந்தவங்க இருங்க, இதுக்கு பதிவு பண்ண மாதிரி 3 பேருமே ஒரு புது ரூட் போட்டு டிராவல் பண்ணுறாங்கிறீங்களா? யார் பதிவு பண்ண மாதிரி? ஜூனியர் விகடன். ஆமாம், அவர் வந்து செப்டம்பர் ஆகஸ்ட்லேருந்து போகிறாரு சுற்றுப்பயணம். அதுக்கு முன்னாடி இவங்க ஜூலையிலே ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிக்கிறாங்க? அப்போ அவரோட இம்பாக்டை குறைக்கணுன்றதுக்காக இவங்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அவரோட இம்பாக்டை குறைக்கணுன்றதுக்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இந்த 26 வாக்குகள் இருக்குல்ல, வாங்கினாலே போதுன்ற போது கிட்டத்தட்ட 20% இப்போ இருக்காது. அதை சொன்ன உண்மைதான், அதை வேண்டாம் ப்ரோ சொல்கிற உண்மைதான். 20% ஆல்ரெடி இருக்குது இவருக்கு. இல்லை களத்தில் இறங்கணும் 10% ஒரு 35%னா கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்க முடியலையே. நான் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேனே பிரதர். 26 வாக்கு வாங்குறோம் தான் பிரதர். சார் நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு கால்குலேஷன் தான். இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 40% மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னாலே சட்டமன்ற எலெக்ஷனை பொறுத்தளவு பேசுகிறேன், கிட்டத்தட்ட அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் வரும். அதிகபட்சம் ஒரு 3% 4% தான் முன்ன பின்ன எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் வந்து அந்த வித்தியாசமே இருக்கும் அந்த கூட்டணியை பொறுத்தளவு. இப்போ ஒரு 35% அப்படின்னா கிட்டத்தட்ட 2ஆம் இடத்தை நோக்கி விஜய் நகர்ந்து விட்டாரா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட இல்லை, அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. போட்டியே தாவேகாக்கும் திமுகக்கும் தான், புரிஞ்சுக்குங்க. இங்கே பிரச்சனை என்னன்றதை நான் சொல்கிறேன். ஈக்குவலாக இருக்காங்க எல்லாருமே, சம பலத்தில் திமுக அதிமுக இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. திமுக தாவேகா இருக்கு, அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான். அதாவது சொன்ன தமிழகத்தை மீட்டெடுப்போம்னு சொன்னார்ல, அது தமிழகத்தை மீட்டெடுக்கல, அதிமுகவை மீட்டெடுக்க தான் ஃபஸ்ட்டு. புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ். இப்போ ரொம்ப சிம்பிள் பிரதர். ஒரு பிரபல நடிகர் இருப்பார், அவர் தொடர்ந்து 4 படம் ஹிட்டு கொடுத்துருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 படம் ஃப்ளாப்பு கொடுத்துருப்பாரு, 4-5 படம். அவருக்கு தேவை வந்து ஒரே ஒரு படம் ஹிட்டு தான். ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா திருப்பி விட்ட இடத்த பிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அதிமுக தான் விட்டு அந்த 8 எலெக்ஷனில் தோத்தாங்கல்ல, இருந்தாலும் அவங்க 20% வாக்குகள் வச்சுருக்காங்க. அதை 26% ஆக்க முடியுமா? நான் தான் சொன்னல, இன்னைக்கு 26% யார் வாக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க மினிமம். அது எப்படியா 26% கேட்பீங்க? அப்போ 30% அவர் வாங்கினார்னா அவர் ஜெயிப்பார். அப்போ அவர் 30% திமுக தாவேகா வாங்குது அப்படின்னா திமுகக்கு இருக்கிற 26, 25, 21% மாறப்போகுது. இது அதிமுகவில் இருக்கிற 25% அவங்களுக்கு 2% போச்சு அப்படின்னா இங்கே 23, 22
மொத்தம் 100 தான். இப்போ நீங்கள் பட்ஜெட் போடுற மாதிரி தான், ₹1 அந்த ₹1 செலவும் போக மிச்சம் எவ்வளோ, இல்லை இதுக்கு மேலே எவ்வளோ போகுதுன்ற அந்த ₹1 வச்சு தானே ஒட்டு மொத்த பட்ஜெட்டையும் நம்ம கணக்கு கொடுக்குறோம். அந்த பேசிஸில் இதை பார்த்தீங்கன்னா 100 வாக்குகள் சாம்பிளாக எடுத்து வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா 26 யார் வாங்க போகிறோம்? இவ்வளோதான். புரியுதுங்களா? சீமான் என்ன 10 வாக்கு தான் வாங்குறாருன்னா அந்த 16 வாக்கு யாருக்கு போகுது? அவர் சதவீதம் 10, பேலன்ஸ் 16 எங்கே போகுது? அது எதுக்கு போகுன்றதுல அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் என்ன 20 தாண்டிட்டாரு. அவர் வந்து களத்துக்கு போனார்னா அடுத்த எடுத்துறாரு. அவர் வந்து அதை எடுக்கிறதுக்குள்ள நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை டைல்யூட் பண்ணணும், நம்ம பக்கம் இழுக்கணும்னு தான் 2 பேருமே முதல்ல இறங்குறாங்க. இப்போ நீங்கள் பதறி போயிருக்காங்க அப்படிங்கிறீங்களா? அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு இன்னைக்கு பதறி போல 2/2/2024 பதறி போய் தான் உட்காந்துருக்காங்க அவங்க அன்னிலேருந்து. அதுதான் நிதர்சனமான உண்மை. வெளியில வேணா நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நாங்கெல்லாம் அப்படி இப்படின்னு வேணா சீனை போடலாம். நிஜமான உண்மை இதுதான். கலா நிலவரம் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் நடக்குது. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டியே தவிர மற்றவர்களை வந்து கருத வேண்டிய தேவையில்லை. 3ஆம் மணியை வந்து எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெருசாக அங்கீகரிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு வந்து பட்ட காயம் அப்படி, அதனால அவர் அப்படி சொல்றாரு. இல்லை ஒருவேளை சீமான் மற்றும் விஜய் வந்து குறைத்து மதிப்பிடுகிறார்? இல்லை இல்லை, அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவர் பட்ட காயம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. ஏன்னா 2016 என்னவா இருந்துச்சு? மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி, அது 3வது அணி தானே. ஆமாம். அந்த 3வது அணியில் யார் இருந்தா? விஜயகாந்த், வாசன், அண்ணா இருந்தார்ல. மற்றவங்களாம் விட்டு நம்ம அண்ணா இருந்தார்ல. ஓகே, திரும்ப அண்ணன். அப்போ ஆப்வியஸ்லி அவருக்கு அது தோணி இருக்கு. ஆனால் அவர் அதை பார்த்தாரு. நாங்கள் 77 பார்க்குறோம். 77 என்ன கூட்டணி? 3வதா இருந்தது அணி யாரு? எம்ஜிஆர். அண்ணா திமுக அன்னைக்கு 3வது ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக. எதிர்கட்சியாக இருந்தது யாரு? காங்கிரஸ். அப்போ என்ன பேசியிருப்பாங்க அன்னைக்கு? திருமானனுக்கு தெரியாதுல்ல, அது மறந்துட்டாரு. மேபி இந்த காணொலி மூலமா அவர் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் சொல்ல வரேன். 70 அப்படிதான் இருந்துச்சு. அப்போ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது. 2 வருஷத்துல இவரெல்லாம் ஆட்சியை பிடிப்பாரா? 72 கட்சி ஆரம்பிக்க 5 வருஷம். 72 முதல் முறை இவரெல்லாம் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அன்னைக்கு இருந்த தலைவர் அப்படி தானே பேசியிருப்பாரு. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாருல, நேற்று கட்சி ஆரம்பிச்ச நடிகர்லாம் இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி பேசினா. அன்றைக்கி அதே இது அவங்க அப்பா பேசியிருப்பார்ல, சினிமா கூத்தாடிகளுக்கெல்லாம் யாரா வந்து வாக்களிப்பாங்க பெருசா? அதெல்லாம் திரைபிம்பத்தோடு போயிடும். நம்ம பேசாத அரசியல் தத்துவமா, திராவிட சித்தாந்தமா, இப்படி தானே எல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன மிஞ்சி போச்சுன்னா அப்போ எதிர்கட்சியாக உட்காந்துருந்தா காங்கிரஸ் வந்துடும், மீண்டும் பவுன்ஸ் பேக் ஆகிடுவாங்க காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தாங்க. 2 பேரும் இல்லை, 3வதான ஒரு அணி. நீங்கள் சொன்னீங்கல்ல 3வது அணிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, அது வாய்ப்பு இல்லைன்னு. அன்னைக்கு 3வது அணி 77 இவர் தானே, எம்ஜிஆர் தானே. நீங்கள் சொன்ன களத்தில் எலெக்ஷன் கூட நிற்கலை, அன்டெஸ்டட், அவருக்கு எந்த வாக்கு வங்கின்னே தெரியாது, இப்படிலாம் சொன்னது தானே. 77 சொல்லி நம்ம அன்றைக்கி பிறக்கலை, நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் இப்போ அன்றைக்கி பேசியிருப்பாங்கள்ல. அதே இது இன்றைக்கி நடக்குது 26. ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட், வரலாறு மீண்டும் படைக்கப்படும். அன்டெஸ்டட், எந்த வாக்கும் வாங்கலை. இதே மாதிரி திமுக இன்னைக்கு வந்து எதிர்கட்சி, அதே திமுக அன்றைக்கி இருந்து அதே எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, இன்றைக்கி அதே அதிமுக இதுவாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது. காங்கிரஸ் பதில் அதிமுக இருக்குது. அன்றைக்கி காங்கிரஸ் பலவீனப்பட்டு இருந்தது, இன்றைக்கி அதிமுக பலவீனப்பட்டு இருக்குது. அப்போ 3வது கட்சியாக இன்று சொல்லப்படும் இது வந்து திருப்பி வாய்ப்புகள் இருக்குது. 77 மீண்டும் 26 நடக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுள்ள விஜயுடன் நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? அண்ணங்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண மாட்டார். முதல்ல பேசும்போதே அவர் பெரியார் புஸ்தகத்தை படிங்க, அம்பேத்கரை படியுங்கள். நான் எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காமராஜர் கல்வி விருது விழாலே சொன்னார் இல்லையா? அப்போ பெரியாரையும் சேர்த்து சொன்னார்ல. அப்போல்லாம் அவருக்கு எதுவும் தெரியலையா? ஒரு குறிப்பிட்டு காட்டுறாருல, அம்பேத்கரை படின்றாரு, காமராஜரை படின்றாரு, பெரியாரை படின்றாரு. அப்போ 3 பேருமே 3 விதமான ஆட்கள். கரெக்டா? காமராஜர் வேற, பெரியார் வேற, அம்பேத்கர் வேற. சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ அரசியல் கட்சிக்குள்ளேயே கிடையாது பெரியார். மிகப்பெரிய சித்தாந்தம். எக்ஸாக்ட்லி 3 பேர் 3 விதமான சித்தாந்தங்கள் உள்ளவங்க. அப்போ அந்த 3 பேரையும் நீளம் பேசுது, இன்னொன்று கருப்பு, இன்னொன்று தேசியம் பேசுது. 3மே 3 சித்தாந்தங்களை பேசக்கூடிய ஒரு இருக்குது. ஆனால் 3மே சமுதாயத்துக்கு தேவையான உண்மையான மக்களுக்கான சித்தாந்தங்கள். ஆனால் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கரெக்டாக? அப்போ அன்றைக்கி அவர் இந்த 3த்தையும் சொல்கிறாரு அப்படின்னாலே எதுக்கு சொல்லணும்? அவர் காந்தியை சொல்ல, காரல் மார்க்ஸையும் சொல்ல, எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க.
கரெக்டாக நாட்டின் தேசிய தந்தை யார்? தேசத்தின் தந்தை தேசத்தந்தை காந்தி. அவரே படின்னு சொல்லாரு. ஆனால் அவர் காமராஜர் சொல்கிறார், பெரியார் சொல்கிறார், அம்பேத்கர் சொல்கிறார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டை சுற்றி ஒரு அரசியல் எடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. 3 பேருமே ரொம்ப ஏழ்மையிலேருந்து எளிய மக்கள்லேருந்து வந்தவங்க. ஸோ அப்போது அன்றைக்கெலாம் உங்களுக்கு தெரியலையா, நானும் தம்பியும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா நீங்களாம் காணாமல் போயிடுவீங்க, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஏன் நானும் என் தம்பியும் சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனையா, கூட்டணி கூட தம்பி தான் முடிவு எடுக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. அன்றைக்கி பெரியார் இருந்தார்ல, இருந்தாரா இல்லையா? அப்போ கூட என்ன சொன்னார், அது தம்பி தான் முடிவு எடுக்கணும்னு. அவர் கட்சி ஆரம்பித்து இதெல்லாம் சொல்லும்போது கூட மாநாடு வேணால் நடத்தலை, ஆனால் அவர் சொல்லிட்டார். மாநாட்டுக்கு முந்தின நாள் வர என்ன சொன்னார், மாநாடு நடத்ததுக்கப்புறம் திடீர்னு அவர் எதிர்க்கிறதுக்காக அவர் எப்போ வந்து என் தலைமையில் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அங்கே தான் ப்ராப்ளம். இவருக்கு சீமானனுக்கு பெரியார்லாம் பிரச்சனை இல்லை. விஜயண்ணாவோட சீமானோட பெரும் பிரச்சனை என்னென்னா, 234 தொகுதியில் நான் தனிச்சு நின்னாலும், சிங்கிள் மெஜாரிட்டி ஜெயிக்கக்கூடிய தலைமை இருந்தாலும், என் தலைமையை எங்கள் தலைமையை ஏற்று நட்புடன் யார் வந்தாலும் அவர்களை நாங்கள் அரவணைச்சு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னார். இப்போ சீமானனை நம்ம உண்மையாக பேசுவோம். என்ன எனக்கு அண்ணன் மேலே மதிப்பெலாம் உண்டு, நிறையா பேருமே கழுவி ஊற்றுவான், டே நீ யாரா நீ உனக்குலாம் என்ன தெரியும்னு, நீங்கள் கழுவி ஊற்றிங்க. ஆனால் நான் உண்மையை தான் பேசுகிறேன். நான் அண்ணன் என்ன நினச்சாரு, 2 பேரும் கூட்டணி போகும்போது நான் முதலமைச்சரில் ஆகிடுவேன் அப்படின்னு அண்ணன் நினச்சார். ஏன்னா தொடர்ந்து கடந்த 15 வருடமாக நான் முதலமைச்சராகிறேன், நான் முதலமைச்சராக இருந்தேனா, நான் முதலமைச்சர் இருந்தானா, நான் இந்த இடத்துல முதலமைச்சர் வந்து அவர் அப்படி தான் பேசிட்டே இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு தம்பி விஜயன் அப்படி சொல்லும்போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, எதிர்பார்க்கல அவர். அப்போ வேறு வழி இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்புறம் எதை சொல்லி எதிர்ப்பீங்க அவரை? பெரியார் சொல்லி தான் எதிர்க்கணும். 15 வருஷமாக எதிர்க்காத பெரியாரை திடீர்னு இப்போ மாதிரி எதிர்க்கிறீங்க இந்த கடந்த ஒரு 6 மாதமா 8 மாதமா? என்ன காரணம்? இதுக்கு முன்னாடிலாம் நாம் தமிழர் கட்சியில் பெரியார் எதிர்த்து நான் பார்த்ததே இல்லையே. 2022 வரைக்குமே வந்து பெரியார் நினைவு நாள் அனுசரிச்சவங்க. அனுசரிக்கல, அது எதிர்த்து பேசினாரா? ஒரு இடத்துல கூட நான் பார்த்ததே இல்லையே. அவரும் பேசல, அவங்க ஆட்களும் பேசல. திடீர்னு இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆரம்பிக்கும் போது தான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ தான் எலெக்ஷனும் மாநாடும் முடியுது. அப்போ இதெல்லாம் ஏதோ சுற்றி எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு புள்ளியில் போய் நிற்கிதுன்னு காட்டுது இல்லை. வேறு ரொம்ப சிம்பிள். அவர் எதிர்பார்த்தது தம்பி நம்ம பின்னாடி வந்துடுவார், கூட்டணியாக இருக்கும்போது நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், தம்பி துணை அமைச்சராக இருப்பாருன்னு நினச்சாரு. தம்பி அதை ஏற்றுக்கல, அண்ணன் பாயிண்டில். விஜயன்னா அதை ஏற்றுக்காமல் அவர் வேறு ஒரு சிந்தனையோடு வராருன்ற போது அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். இதை நம்ம சொன்னோன்னா தப்பாயிடுன்றதுக்காக இப்படி ஒரு காரணத்தை அவர் சொல்கிறாரு தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆடு மாடுகளின் மாடு குறித்து உங்களுடைய கருத்து? வரவேற்கிறோம், மிக அருமையான விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணா சொல்கிற சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. இப்போ வரும் காலங்களில் நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா சொல்கிறேன். எதுக்காக இப்படி பேசுகிறாங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்ட்டுன்னு. இப்போ டென்மார்க் மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஏற்றுமதியில், ஹாலண்ட், டென்மார்க், ஸ்வீடன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல் பொருள் அவங்களோட வந்து பால் ஏற்றுமதியிலையும் சாக்லேட்ஸ் அண்ட் டைரிஸில் தான் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் வர்த்தகத்தையுமே நாட்டோட ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. டெவலப்மெண்ட் தோல் பொருட்கள் இதெல்லாம் அதான் அது முக்கியமாக. அது தோல் ஏன் வருது அப்படின்னா அது குளிர் பிரதேசம் முக்கியமாக. ஆனால் அவங்க முக்கியமாக அவங்களோட பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்ம்ஸ் தான் நிறையா. ஸோ அவங்க டோட்டலாக சப்ளை பண்ணுறாங்க. டென்மார்க் மாதிரி கம்பெனி நாடுகளுக்கெல்லாம் அது பால் தான் எல்லாமே அவங்களுக்கு. சுவிட்சர்லாந்து, டென்மார்க், சாக்லேட்ஸ், சுவிட்சர்லாந்து சாக்லேட்ஸ் தான் உலகத்திலே ஃபேமஸ் இல்லையா? சாக்லேட்ஸ் எங்கேருந்து வரும்? பால்லேருந்து தானே வரும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த ஒரு இது இருக்குது. ரெண்டாவது தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இது வந்து ஆடு மாடுகளாக இருக்கட்டும், முக்கியமாக கால்நடையில் மாடுகளை வந்து நம்ம தெய்வமாக வணங்குறோம். ஒரு ஜீவனை தெய்வமாக வணங்கக்கூடிய, ஒரு மிருகத்தை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரே இனம் நம்ம இனம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், பண்டிகை தெய்வமாக கூட வணங்குவாங்க நிறையா பேர். மாற்றி சொல்லிட்டேன், பண்டிகையாக கொண்டாடுறது, கடவுளாக பார்த்து அதற்கு மாட்டுக்கு நன்றி செலுத்தும், மாட்டுக்கு நன்றி செலுத்தி அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுறது தான். மற்ற இனத்துக்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பண்ணுறாங்களான்னு. தமிழர்களுடைய மரபும் அதுதான், மரபு அது இருக்கு இல்லையா? இது வந்து நாளடைவில் என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டும் வருது. ஸோ இது வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த மாநாடு இருக்குல்ல, கால்நடை மாநாடுகள், அது வந்து ஒரு விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கும், அவனுக்கு ஒரு வியாபாரத்தை உண்டு பண்ணும், அவனுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா அவனோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஆடுகளும் மாடுகளும் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு தொடர்ந்து அவர் பால் கறக்கிறதா இருக்கட்டும்,
அந்த ஆட்டு பால் கூட விற்கிறாங்க தெரியுமில்ல. ஸோ அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இது வந்து விவசாயத்தில் ஒரு இன்டைரக்டான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்போ வந்து இந்த மிஷின் வந்துருச்சு, டிராக்டர் வந்துருச்சு, மாடே தேவையில்லை, ஐ மீன் இது டிராக்டர் வந்துருச்சு, இப்போ வந்து நம்ம வந்து விவசாயம் சீக்கிரம் பண்ணலாம், மாடு தானே அப்போ ஏறு விழுவாங்க, மாடே கஷ்டப்பட்டு தேவையில்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து அவர் பேர் கரியப்பான்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் அவர், அந்த தலைவர் சொன்னாராம்மா, அதெல்லாம் ரைட்டு, நிலம் உழுந்துரும், அதெல்லாம் பண்ணோம், அந்த நிலத்துக்கு தேவையான சாணி யார் போடுவா, டிராக்டர் போடுமா அப்படின்னு கேட்டாராம்மா. கரியப்பா தான் நினைக்கிறேன் சொன்னது. டிராக்டர் வந்து டிராக்டர் போடுமா, என் மாடு போடுமே அப்படின்னாராம். அந்த 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 சாணி தானே என் மாட்டுக்கு உரம், என் இதுக்கு நெல்லுக்கு, சாரி என் மண்ணுக்கு உரமாச்சே, அது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டாராம். ஸோ அதனால் நீங்கள் ஆடு மாடுகள் இதெல்லாம் எடுத்துட்டீங்க வச்சுக்கிங்களேன், விவசாயமே பண்ண முடியாது. பாம்பு இல்லைன்னா விவசாயம் அழிஞ்சிரும், நம்புவீங்களா? பாம்பு அடித்து கொண்டுட்ருக்கோம்ல, பாம்பெல்லாம் விவசாயம் இல்லைங்க, விவசாயம் அழிஞ்சிரும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, எலியை பிடிக்கிறது. கரெக்ட். இயற்கை எல்லாத்துக்குமே ஒன்று வச்சிருக்கு, ஒரு ஃபுட் செயின். எக்ஸாக்ட்லி. பாம்புன்னு ஒரு இனமே இல்லை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில், விவசாயம் முடிஞ்சிருச்சு. அதுதான் உண்மை. ஆனால் இதை நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அது வந்து நம்மளை வந்து கொல்ற ஜீவனாகவும் பார்க்குறோம். அப்படி இல்லை. இந்த இயற்கை வளங்கள், கடவுள் படைக்கப்பட்ட இந்த இயற்கை ஒன்றொன்றும் மனிதனை சார்ந்த அந்த மனிதனுக்கானதாகவும் இருக்குது. ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான், சுயநலமா தனக்கு எதெல்லாம் பிரச்சனையோ அதை அழிச்சிட்டே வரான், தனக்கு மட்டும் சாதகமாக பண்ணுறான். ஏன் எல்லாரும் என்ன சொல்கிறான், ஐயோ ஊருக்குள்ளே யானை வந்துச்சு, ஊருக்குள்ளே யானை வந்துச்சும்பா, முட்டாப்பையில யானை ஊருக்குள்ளே வரல, நீ காட்டுக்குள்ளே போயிருக்க, யானை புத்திடா அவனுக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா யானைக்கு அந்த அளவுக்கு ஞாபகத்தன்மை உள்ளது. அது வந்து இறையை தேடி போகும், இல்லைனா அது வந்து இனப்பெருக்கிறதுக்கு போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இட் ட்ராவல்ஸ் ஃபார் 6 months, 3 months to 6 months. அது நடந்துகிட்டே இருக்கும் 3 மாதத்துக்கு தொடர்ந்து. உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்குள்ளே வரும். அது எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் கர்நாடகாலேருந்து வருது. வந்த ரூட் அதே ரூட்டில் தான் போகும். அதனுடைய ஜீனில் தெரியும், போயிட்டு வர கால் பதிப்பு, அந்த நில அதிர்வு, அதுக்கான அந்த இது இருக்குல்ல, அதுக்கு தெரியும் எந்த ரூட்டில், அந்த வாசனை, மண் வாசனை எல்லாமே அதுக்கு தெரியும். அது எந்த ரூட்டில் வந்துச்சோ அதே ரூட்டில் தான் திருப்பி போகும். அது போய் 6 மாதம் ஆயிருக்கும், திருப்பி அதுதான். அதனால தான் யானைகள் எப்போவுமே தனியாக போகாது, கூட்டமாக தான் யானை கூட்டம்பாங்க. யானை கூட்டங்கள் எப்போவுமே ஒன்றா தான் போகும். ஏன்னா அது ஒன்றோட ஒன்று அதுக்கான ஒரு இது அப்படி போகுது இல்லையா. திருப்பி வரத்துக்குள்ள நீ ஊட கட்டி வச்சுக்கிற, அப்போ ஒன்று மிதிச்சு தான் போகும், அது சுற்றிலாம் போகாது. நீ போட்டு தடுப்பு சுவர் போட்டு இப்படி போகலாம் சொன்னாலாம் போகாது, உடச்சிக்கிட்டு தான் போகும். அதுக்கு தெரியும் தவறு உங்கிட்ட. அதுதான் சொல்லுவாங்க, ஐயோ ஊருக்குள்ளே யானை வந்துச்சு. எந்த யானை ஊருக்குள்ளே வரும்? நீங்கள் காட்டை ஆக்கிரமித்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யானை ஊருக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அது போல தான் பாம்பு ஐயோ நடிச்சு கொல்லி போடுறீங்கல்ல, நீங்கள் போட்டிங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது. எலியை எப்படி சாவடிப்பீங்க? அந்த எலிக்கு பயம் எங்கேருந்து வருது? ஒரு ஜீவனுக்குள்ளே ஒன்று இருக்குது. அந்த பாம்பு ஐயோ விஷம்தான், ஆனால் அந்த பாம்பை கொல்றதுக்கு ஒரு கீரி புல்லன்னு ஒன்று வச்சுருக்கான் ஆண்டவன். பாம்பு இருக்கட்டும்பா, எல்லாமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கான் ஆண்டவன். அதை நம்ம ஏற்றுக்கணும். அது போல தான். ஆனால் இங்கே அந்த விவசாயத்துக்கு தேவையான ஆடு மாடு பால் எல்லாமே தேவைப்படுது நமக்கு. அதை கொடுக்க முடியாமல் தவிர்க்கும் போது அதை ஏற்றி எடுத்து சொல்லக்கூடிய அண்ணன் போல கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. இங்கே எந்த அரசியல்வாதி விவசாயத்தை பற்றி பேசுகிறான், என் இயற்கை வளத்தை பற்றி பேசுகிறான்? எனக்கு அண்ணன் கூட சில விஷயங்களை மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் அண்ணன் மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை, அண்ணனை நான் விமர்சிக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட லைட்ரு வைனில் நம்ம அண்ணங்க தனி ட்ராக்கில் போகிற விட்டுருங்கன்ட்டு நான் போயிடுவேன். ஏன்னா சீமானன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தமிழ் தேசியத்துக்காக இல்லை, அவரை தமிழ் தேசியவாதியாக தான் எல்லோரும் பார்க்குறீங்க. நான் அவரை தமிழ் தேசியவாதியாக பார்க்கல. என் இயற்கை மேல் ஒரு அன்பும் பற்றும் கொண்ட ஒரு மனிதனாக பார்க்குறேன், ஒரு உண்மை தமிழனாக பார்க்குறேன். அந்த மண்ணோட மண் வாசனம் சொல்லுவாங்கள்ல, மண்ணின் மைந்தன், அது அவர்கிட்ட இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. அதனால தான் இத்தனை வருஷமாக, கடந்த 10 வருஷமாக எங்கள் அரசியலில் எங்கேயுமே நான் மட்டுமில்லை, என் கட்சியில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் கொடுத்துருக்கிற அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவிப்பு எப்படி வேணாலும் வச்சிங்க, கட்டளையும் கூட வச்சிங்க, அண்ணனை விமர்சிக்கக்கூடாது. என்ன தவறாக இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல 2-3 இடத்துல கோவப்பட்டோம், மரியாதை தான் குறைஞ்சிது, வருத்தப்பட்டோமே தவிர எந்த இடத்துலையுமே நான் அவரை நாங்கள் அவரை விமர்சிக்கவே மாட்டோம்,
தவறாக ஒரு தரம் தாழ்ந்து ஒன்று இடத்துல விமர்சனம் உண்டு. ஏன்னா இந்த கனிமை வளம், மண் வளம், இயற்கை வளம், மர வளம், இன வளம் எல்லாம் இப்போ மனித வளத்தையும் காப்பாற்றணும். அந்த மனித வளத்தை விஜய் நான் காப்பாற்ற நான் நம்புறேன். இல்லை அவர் ஏன்னா தொடர்ந்து 10 வருடமாக இதுக்கு முன்னாடி யாருக்குங்க தெரியும்? நேற்றுக்கு ரெட்டமலை சீனிவாசன் கொண்டாடுறீங்க பிறந்தநாள் விழா. ரெட்டமலை சீனிவாசன் யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அண்ணா வந்து தான் தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி திமுக கொண்டாடி இருக்காங்க, அதெல்லாம் ஏதோ பேருக்கு செஞ்சு கொண்டாடுது. நம்ம தெரிஞ்சுக்கிங்களேன், அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கூப்பிட்டு அவரோட ஃபோட்டோக்கு வெறும் பூவை போட்டு போஸ்ட் அடிச்சுட்டு அதை போட்டுட்டு பூவை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து பத்திரிகையில் கொடுக்கறது இல்லைங்க. மேடைக்கு மேடை பேசி அவரை கொண்டு போய் சேர்க்கணும். புரியுதுங்களா? அஞ்சலி அம்மா யாருக்கு தெரியும்? நீங்கள் அஞ்சலி அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் எப்படி தெரிய வைக்கிறாங்க? அது அரசு விழா எல்லாரும் செய்வாங்க. அது தாளமுத்து நடராஜன் ஆரம்பித்து என்ன ஓமாந்தூர் வரைக்கும் எல்லாருக்கும் செய்வாங்க. ஆனால் தன் மேடைக்கு மேடை அயோத்தியா பண்டிதராக இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல தலைவர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் சீமான் அண்ணன். தமிழ் தலைவர்களை, அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்காக பேசின தமிழ் தலைவர்களை நான் அப்படி தான் நான் பார்ப்பேன். அவங்க ஜாதி மதம்லாம் எனக்கு தெரியாது. அவர் எந்த ஏன்னா அவர் தெலுங்கா மலையாளம் தமிழ்நாட்டுக்கு அவன் வந்து குரல் குத்தலாம் அவன் தமிழன் தான் என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி இது பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இயற்கை வளங்களை கொண்டு பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால இன்று அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கால்நடைகளுக்கு ஒரு மாநாடு நடத்துறது மிக மிக சிறப்பம்சம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி வரவேற்கிறது, வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது நமக்கு நன்றி. நன்றி பிரதர்.